ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து ரிலையன்ஸ் மால் வந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்து விஸ்க் பார்த்துருந்தேன். பேக்கிங்க்கெலாம் நல்லா யூஸ் ஆகும்ல. நாங்கள் இந்த மாலில் வாங்கணும். அந்த விஸ்க் இன்னும் இருக்குது. ஸோ எங்கள் மம்மிட்ட ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால பார்த்துருந்தேன். நிறைய விஸ்கஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேக்கிங்காண்டி அதை பார்த்துருந்தேன், ஆனால் வாங்கலை. நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதாக இருக்குது பார்த்தீங்களா விஸ்க்கு, இதுதான் விஸ்க்கு. ஸோ இது வந்து மிக்சிங் நல்லா ஆகுனால அதை பார்த்துருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து மாலுக்கு வந்தோன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டட். இதுதான் பவுல், சின்ன பவுல். நான் வந்து ஸ்நாக்லாம் சாப்பிடுவேன், எங்கள் வீட்லேயும் இருக்குது. இது வந்து இதே மாதிரி எங்கள் வீட்டிலே இன்னும் பவுலாக இருக்குது, கொஞ்சம் பெருசு. இதுவும் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட, இல்லாட்டி கறி எதாவது டிப் பண்ணி சாப்பிட உதவும். இன்னொரு பவுல் இருக்குது, அது வந்து லீஃப் மாதிரி இருக்கும். இந்த பவுல் வந்து ஃப்ளார் போட்ட பவுல். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இல்லை. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு மம்மி என்ன ஊற வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியும் கொண்டக்கடலையும் ஊற வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீர் தோசைக்காக. அண்ட் மாவு வந்து ரொம்பவே லிக்யூடாக இருக்கணும், அப்போ தான் தோசை வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். இதுதான் நான் உங்களுக்கு நீர் தோசை, இதுதான் நீர் தோசை. ஸோ இந்த ஃபுட்டை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நிக்கிமா, கீரை கட் பண்ண தெரியுமா உனக்கு? ஆமா, கட் பண்ண தெரியுமே, அதான் கட் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, அழகா கட் பண்றியே. ஆமா, எங்க வீட்ல எங்க தோட்டம், அதாவது எங்க தோட்டத்துல பிரிஞ்சால்லாம் காய்ச்சி கிடக்குதே. பாத்தியா, கீரை அழகா கட் பண்ணிட்டியே. நிறைய கீரை இருக்கு. இன்னைக்கு நிக்கிக்கு கீரை கூட்டுதான். ஐயோ, ஓகே, பரவாயில்ல. நான் உங்களுக்கு என்னுடைய பிரிஞ்சால் காய்ச்சிருக்க காமிக்கட்டுமா? வெட்டுறத காமி. நீ கட் பண்ணிடுவா? அப்படியா? பாப்போமா நிக்கி இன்னைக்கு எப்படி பிரிஞ்சால் கட் பண்றான்னு. ஓகே, நீங்க வேணா பாருங்க. எங்க விளையில உருளைக்கிழங்கு இருக்குது, தக்காளி இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் பழுத்தோன்னு நான் உங்களுக்கு கட் பண்றதை காமிக்கிறேன். அப்போ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்க போற எல்லாத்தையும்? ஆமா, போதுமே. ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் வெள்ளையில் உள்ள கீரை இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாகனால இன்னைக்கே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாச்சு. இது எங்கள் தாத்தா வந்தாங்க நேற்றுக்கு. தாத்தா ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ. ஸோ நேற்றுக்கு தான் வந்தாங்க. புதினா அவங்களுக்கு வந்து கார்டனிங் ரொம்ப பிடிக்கும், வேலை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பயிறு வளர்த்தோம். அந்த பயிறு வந்து எங்கள் தாத்தா நல்ல பந்தல்லாம் வச்சு நல்லா கெட்டி தந்துருக்காங்க. அங்கே பூ பூத்துருக்கு பாருங்க. தாத்தா கொஞ்சம் தள்ளுங்க, ஜூம் பண்ணிடுங்க. அந்த பூ பூத்துருக்கு பாருங்க. இப்போவே பூ பூத்தாச்சு, எனக்கு காய்ச்சிரும். ஸோ இன்றைக்கி தான் பந்தல்லாம் போட்டாங்க தாத்தா. வாங்க, நம்ம புதினா சட்னி எப்படி வைக்கிறதுன்னு காட்ட முடியாது. புதினா படிக்கிறதா காட்ட முடியும். ஃபஸ்ட் புதினா இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கீரை கட் பண்ணாலும் அதே மாதிரி கட் பண்ண கொஞ்சம் விட்டு இதுலேருந்து முதல்ல அது பிடி கை வச்சு பிடிச்சிட்டு கட் பண்ண. மேலே மூடுலேருந்து கட் பண்ண கவனமாக. கட் ஆகும். எடுத்துக்காம
சரி அடுத்ததை கட் பண்ணு. கீழே கிடந்துருக்கு மண்ணு. பிடிச்சிட்டு கட். ஸ்ட்ராங்காக இருக்கு. ஹலோ, காமி என்ன வச்சு? கையில் இடமே இல்லை. அதான் இருக்கு. 4 கத்தரிக்காய், ஒன்று, 2, 2 இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? பூ தொடுத்துட்டு இருக்கேன். பூ தொடுக்க தெரியுமா உனக்கு? ஆமாம், நான் நடக்காமல் தொடுப்பேன். அப்படியா? காணிக்கட்டா? அவளை முடிச்சு போட்டுட்டு காணினா ம். அழகா கட்டிருக்கே. கேப் இல்லாம பிச்சு பூவும் வெட்ட தெரியும், மல்லிகைப்பூவும் வெட்ட தெரியும். மல்லிகைப்பூ ஊசி வச்சு தானே வெட்டுவாங்க. எங்க இருந்து வாங்குனீங்க இந்த பூ? வாங்கினா இல்லையே, எங்க வீட்டில் பூத்தது. இதை விட நிறைய பூக்கும். இன்னைக்கு அது வந்து வெட்டி விட்டாதான் வளரும். அதனால வெட்டி விடறதுக்கு டேடி வெட்டி விட்டாங்களா, வெட்டி விடறதுக்கு முன்னாடி பறிச்ச எவ்வளோ. ஆனால் எப்பவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் கார்டனுக்கு வந்திருக்க ஒரு புது வரவு. இது என்ன செடின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? எங்கள் தாத்தாவோட கார்டனுக்கு போய் நான் இது என்ன செடின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கள் வீட்லேயும் ஒரு திப்ளி செடி காமிச்சிருப்பேன். அந்த தொட்டியில் இருக்கிறதும் எங்கள் தாத்தா தந்தது தான். அவங்க வந்து எங்களுக்குன்னு தனியாக விதை போட்டு வளர்த்து தந்தாங்க. எங்க போற நிக்கி? நிக்கி நெல்லிக்காய் பறிக்கியா? அணில் வந்து கொய்யக்காவை சாப்பிட்டுட்டு போயிருக்குது பார்த்தீங்களா? கரம்பிக்காந்து நிக்கிய மாதிரி. அணிலும் கிளியும் ரெண்டுமே வந்து சாப்பிட்டுருக்கு. ஸோ நிறைய சாப்பிடும். விட்டுறது ஏன்னு விளையல. விடு அது அப்புறம் வந்து சாப்பிடும். நிறைய காய்ச்சல் போகணும். எதுக்கு? கொய்க்காய் பறிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் கொய்யக்காவாக வரும். இந்த பூ தான் கொய்யக்காவாக வரும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னைக்கு தான் நானே பார்த்துருக்கேன் இந்த பூவை. ஸோ நிறைய பூ கிடக்குது. அதான் பிஞ்சு பூ கிடக்குது பாருங்க.
இதை பிஞ்சா பூ கிடக்கு மணி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த vlogல எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கீரை அறுவடை பண்ணது, வெட்டினது, ரோஸ் எல்லாமே காமிச்சேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் நிக்கி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.